எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம என்ன ஜியோ பொலிட்டிக்கல் தகவல் பார்க்க போறோம்னா, நம்ம பக்கத்து நாடு இருக்குதுலங்க பாகிஸ்தான். இப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, துருக்கி கிட்ட இருந்தும் அதுக்கப்புறம் சீனா கிட்ட இருந்து ஒரே நேரத்தில் நிறைய ஆயுதங்களை ராணுவ போக்குவரத்து விமானங்கள் மூலமா கடந்த ஒரு 80 மணி நேரத்துக்குள்ளார நிறைய விமானங்களை கொண்டு வந்து பாகிஸ்தான் நாட்டுக்குள்ளார இறக்கிருக்கிறாங்க. இது மூலமா அவங்க இந்தியாவோட போர் நடத்துறதுக்கு கிட்டத்தட்ட தயாராகிட்டு வர்ற மாதிரி தெரியுதுங்க. அது சம்பந்தமான தகவல் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். அடுத்ததா ட்ரம்ப் அரசாங்கத்தோட இந்திய தூதரா இருக்க செர்ஜி கோர் வந்து காஷ்மீர் சம்பந்தமா புதுசா ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. அதை பத்தி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வந்து பாருங்க. இந்தியாவுக்கு எதிரான மனநிலையிலே செயல்பட்டு வர பாகிஸ்தான் இந்தியாவோட எப்படியாவது போர் நடத்தணுன்ற திட்டத்தோட தான் அடுத்த கட்ட போர் நகர்வுகளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 2025 ஆபரேஷன் சிந்தூர் அப்ப வாங்கின அடிலாம் மறந்து போச்சு போலங்க. அதனால தான் இப்போ என்ன பண்றாங்க, அவங்களுக்கு சாதகமான சில நாடுங்க இருக்கிறாங்கன்றதுனால அவங்கள பயன்படுத்திக்கிட்டு எப்படியாவது இந்தியாவோட திரும்பவும் போர் நடத்தி அது மூலமா வந்து பாகிஸ்தானோட அரசியல்ல அவங்களுக்கான ஒரு ஆதாயத்தை தேடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுலயும் பாகிஸ்தானோட ராணுவ தளபதியா இருக்க அசீம் முனீர் வந்து படிப்படியா அந்த நாட்டோட ஜுடிஷியரி அதுக்கப்புறம் அந்த நாட்டில் இருக்க பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் தன்னோட கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வரதுக்கு அதை வளைக்கிறதுக்கான எல்லா காரியத்திலையும் அவர் ஈடுபட்டு வராரு. ஃப்ரெண்ட்ஸ், பாகிஸ்தான் நாட்டில் அசீம் முனீரோட போக்கு எந்த அளவு மோசமா போயிட்டு இருக்குதுன்னா, அந்த நாட்டோட வெளியுறவு கொள்கை நிதி ஆதாரத்தில் தொடங்கி எதிரி நாடுகளோட போர் நடக்கும் போது அணு ஆயுதங்களை பயன்படுத்துறதுக்கான அதிகாரத்தையும் அசீம் முனீர் கிட்ட அந்த நாட்டோட அரசாங்கம் கொடுத்து வச்சிருக்காங்க. அசீம் முனீரோட இந்த நகரங்களால பாகிஸ்தான் நாடு எந்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குதுன்னா, 1990களில் பாகிஸ்தான் நாட்டில் ராணுவ தளபதியா இருந்த பர்வேஸ் முஷரப் எப்படி அந்த நாட்டோட ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி அந்த நாட்டில் ராணுவ ஆட்சியை பிரகடனப்படுத்தினாரோ அப்படிதான் இந்த அசீம் முனீரும் படிப்படியாக அந்த நாட்டோட ஆட்சி அதிகாரத்தை தன்னோட கைக்கு கொண்டு வந்து அங்க ராணுவ ஆட்சி நடத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு வராங்க. ஃப்ரெண்ட்ஸ், அன்னைக்கு பாகிஸ்தானோட ராணுவ ஆட்சியாளராக இருந்த பர்வேஸ் முஷரப் என்ன பண்ணாருன்னா, இந்தியாவுக்கு எதிராக போர் நடத்தணுன்றதுக்காக காஷ்மீரோட கார்கில் பகுதியை கைப்பற்றதுக்கு படைகள் அனுப்பி இந்தியாவுக்கு எதிராக ஒரு கார்கில் போரில் ஈடுபட்டாருங்க. அந்த போர்லயும் ஒன்றும் பாகிஸ்தான் ஒன்றும் ஜெயிக்கலங்க. பல நாள் போர் நடத்தி கடைசியாக கார்கில் போர்லயே அவங்க தோத்து தான் போனாங்க. இப்பயே நான் இந்த விஷயத்தை குறிப்பிட்டு சொல்றேன்னா, அன்னைய காலத்தில் பர்வேஸ் முஷரப் வந்து ராணுவ ஆட்சியாளராக இருக்க போகும்போது தான் இந்தியாவுக்கு எதிராக ஒரு கார்கில் போரில் ஈடுபட்டாரு. அதே மாதிரி தான் இன்னைக்கு ராணுவ ஆட்சியாளராக மாற துடிச்சுக்கிட்டு இருக்கிற அசீம் முனீரும் இந்தியாவுக்கு எதிராக போர் நடத்துறதுக்கான எல்லா திட்டங்களையும் அவர் தீட்டிட்டு வர்றதா தான் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்களும் சொல்றாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில தான் இன்னைக்கு பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் துருக்கி அதுக்கப்புறம் சீனாவோட கூட்டணி போட்டு இப்போ புதுசா ஆயுதங்களை அதிக அளவில் நேரடியாக பாகிஸ்தான் நாட்டில் கொண்டு வந்து தரையிறக்கி இருக்கிறதா சர்வதேச ஊடகமா இருக்கிற தி கார்டியன் வந்து செய்தி வெளியிட்டிருக்காங்க. கடந்த ஒரு 80 மணி நேரத்துக்குள்ளார அப்படி பாகிஸ்தான் நாட்டில் என்ன விஷயங்கள் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானோட கராச்சி அதுக்கப்புறம் ராவல்பிண்டி பகுதியில் இருக்கிற விமானப்படை தளத்தில் துருக்கி நாட்டில இருந்தும் சீனா கிட்ட இருந்தும் அடுத்தடுத்து கார்கோ வகையை சார்ந்த ராணுவ போக்குவரத்து விமானங்கள் நேரடியாக பாகிஸ்தானோட கராச்சியிலையும் அதுக்கப்புறம் ராவல்பிண்டி பகுதியில் இருக்கிற விமானப்படை தளங்கள்ல வந்து லேண்டிங் ஆயிருக்கிறதா தகவல் வந்திருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பாகிஸ்தான் நாட்டில் மற்ற நாட்டில இருந்து ராணுவ போக்குவரத்து விமானங்கள் வந்து லேண்டிங் ஆகிறத நம்ம சாதாரண விஷயமா எடுத்துக்க கூடாதுங்க. அது இந்தியாவுக்கு ஒரு ஆபத்தை கொடுக்கிற சமிங்கையை தான் நம்ம பார்க்கணும். அடுத்தடுத்து 5க்கு அதிகமான ராணுவ போக்குவரத்து விமானங்கள் பாகிஸ்தான் நாட்டில் வந்து தரையிறங்கி இருக்கிறதுனால அந்த விமானத்தில் ட்ரோன்ஸுங்க, மிசைல்ஸுங்க, இன்னும் பல ஆயுதங்களை வந்து தரையிறங்கி இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதுங்க. அந்த ஆயுதங்களை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த வருஷத்துலயோ இல்லைன்னா அடுத்த 2027லயோ காஷ்மீர் பகுதியில் தேவையில்லாம அத்துமீறி இந்தியாவோட போர் நடத்தணுன்ற ஒரு எண்ணன்றது பாகிஸ்தானோட ராணுவத்துக்கிட்ட இருக்குதுங்க. அதை முன் வச்சுதான் இந்த மாதிரி ராணுவ போக்குவரத்து விமானங்கள் மற்ற நாட்டில இருந்து பாகிஸ்தான் நாட்டில் வந்து தரையிறங்கிட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி துருக்கி கிட்ட இருந்தும் அதுக்கப்புறம் சீனாவில இருந்து ராணுவ போக்குவரத்து விமானங்கள் பாகிஸ்தான் நாட்டில் வந்து லேண்டிங் ஆயிருக்கிறது சம்பந்தமா சர்வதேச ஊடகமா இருக்கிற ராய்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா ரஷ்யான்ற இந்த 2 வல்லரசு நாடுங்க எப்படி அவங்களோட ராணுவ நகர்வுகளை ஒவ்வொரு நிமிஷமும் கண்காணிச்சுட்டு இருக்கிறாங்களோ அப்படிதான் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளும் மாறி மாறி அவங்களோட ராணுவ நகர்வுகளை துல்லியமா கண்காணிச்சுட்டு வராங்க. இதுக்காக அவங்களோட ஸ்பை ஏஜென்சியா இருக்கிற ரா அதுக்கப்புறம் பாகிஸ்தான் நாட்டில் வந்து ISIன்னு ஒன்று இருக்குது. இதை வச்சு தான் 2 நாடுகளும் அவங்களுக்கு இடையில இருக்கிற ராணுவ நகர்வுகளை ஒவ்வொரு நிமிஷமும் கண்காணிச்சுட்டு வராங்க. அப்படி பார்க்க போகும்போது உள்நாட்டில் தயாரித்து சோதிக்கப்படுற ஆயுதங்கள் மட்டும் இல்லாமல் மற்ற நாட்டில இருந்து ராணுவ போக்குவரத்து விமானங்கள் வழியாவோ இல்லைன்னா கப்பல் வழியா வந்து தரையிறங்குற ஆயுதங்களையும் இந்த நாடுங்க வந்து கண்காணிக்கிற வேலையில் ஈடுபட்டு வராங்க. அந்த அடிப்படையில் இப்போ பாகிஸ்தான் நாட்டில் துருக்கி கிட்ட இருந்தும் சீனா கிட்ட இருந்தும் ஒரே நேரத்தில் அடுத்தடுத்து ராணுவ போக்குவரத்து விமானங்கள் பாகிஸ்தானோட விமானப்படை தளங்களில் வந்து இறங்கியிருக்கிறத இந்தியாவுமே இப்போ துல்லியமாக கண்காணிச்சிருப்பாங்க. பாகிஸ்தான் இப்போ
ஆயுதங்களை குவிக்கிறாங்கன்றது இந்தியாவுக்கு வெளிப்படையா தெரியுதுங்க. அதனால இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்து பாகிஸ்தானோட போர் ஏற்பட்டுச்சுன்னா பாகிஸ்தானோட 4 நாள்ல 2 நாள்ல போர்ல பாகிஸ்தானை வீழ்த்துறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரியான ஆயுதங்களை அதிக அளவுல உருவாக்குற காரியத்தில் தான் இந்தியா இப்ப ஈடுபட்டு வராங்க. சீனாவையும் துருக்கியும் நம்பி பாகிஸ்தான் இந்தியாவோட போர்ல குதிச்சாங்கன்னா அவங்களால 48 மணி நேரத்துக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாதுன்றது தான் இங்க கள நிலவரமா இருக்குதுன்னு சர்வதேச ஊடகமா இருக்கிற ராய்டர்ஸ் அவங்க தரப்புல செய்தி வெளியிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், 2025ல இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையில 4 நாள் போர் நடந்தப்ப அந்த காலகட்டத்திலையும் துருக்கி கிட்ட இருந்து பாகிஸ்தான் வந்து ட்ரோன்ஸுங்களையும் சில மிசைல்ஸுங்களையும் இறக்குமதி பண்ணி இந்தியாவுக்கு எதிராக அவங்க போர்ல ஈடுபட்டாங்க. போர் நடக்கிற காலத்திலையும் பாகிஸ்தானுக்கு அதிகமா ஆயுதம் கொடுத்தது துருக்கி நாடா தாங்க இருக்குது. மத்திய கிழக்குல இருக்கிற இந்த நாடு இந்தியாவுக்கு எதிராக செயல்படணும்ன்றதுல எப்பவுமே ரொம்ப கண்ணுங்க அர்த்தமா செயல்பட்டு வராங்க. இந்த துருக்கி நாட்டுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா தான் துருக்கியோட பிரச்சனையில் இருக்கிற கிரீஸ், சைப்ரஸ் என்ற இந்த 2 நாடுகளுக்கும் துருக்கியை கவுண்டர் பண்ண இந்தியா என்ன ஆயுதத்தை கொடுக்க இருக்கிறாங்கன்னா, பிரம்மோஸ் என்ற அதிசக்தி வாய்ந்த ஆயுதத்தை இந்த 2 நாடுங்க கையிலையும் கொடுக்கறதுக்கு இந்தியா தயாராயிட்டு வராங்க. இதுக்கு அடுத்ததா பாகிஸ்தானோட கைகோத்து செயல்படுற இன்னொரு நாடா இருக்க சீனாவை கவுண்டர் பண்றதுக்கு இந்தியா 2 ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்திருக்காங்க. ஒன்னு தென்சீன கடல்ல இருக்க தைவான் நாட்டுக்கு ஆதரவு கொடுக்கறது, அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பிலிப்பைன்ஸ், மலேசியா உட்பட இன்னும் சில நாடுகளுக்கும் இந்தியா பிரம்மோஸ்ல தொடங்கி சக்தி வாய்ந்த ஆயுதங்களை கொடுத்துட்டு வராங்க. இதுக்கு அடுத்ததா திபெத் விவகாரத்திலையும் சீனாவுக்கு இந்தியா அழுத்தம் கொடுத்துட்டு வராங்க. ஜியோ பொலிட்டிக்கலா இந்தியாவுக்கு துருக்கியை விட ரொம்ப ஆபத்தான நாடா இருக்கிறது சீனா தாங்க. இந்த சீனாவை வழி நடத்திக்கிட்டு இருக்கிற பீப்பிள் லிபரேஷன் ஆர்மி வந்து என்ன மாதிரியான காரியத்தில் ஈடுபடுறாங்கன்னா, இந்தியாவோட ராணுவ வலிமையை பரிசோதிக்கிறதுக்கு பாகிஸ்தான ஒரு களமாவும் ஆயுதமாவும் அவங்க பயன்படுத்த பாக்குறாங்க. அப்படிதான் 2025 நடந்த ஆபரேஷன் சிந்தூர் போறப்ப சீனா அவங்களோட ஆயுதங்களை தான் அதிக அளவுல பாகிஸ்தான் கிட்ட கொடுத்து வச்சிருந்தாங்க. அப்படி அந்த ஆயுதங்களை வச்சு இந்தியாவோட மோத விட்டு இந்தியாவோட ராணுவ வலிமை எந்த அளவில் இருக்குதுன்றத சீனா வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அதுல சீனாவோட ஜி ஜின்பிங் அரசாங்கத்துக்கு என்ன பதில் கிடைச்சிருந்ததுன்னா, சீனாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா இருக்க HQ-9 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதுக்கப்புறம் PL-15 மிசைல்ஸ்ல தொடங்கி J-10C போர் விமானங்களையும் கண்டமேனிக்கு இந்தியா சுட்டு வீழ்த்திருந்தாங்க. ஆனா அப்பயுமே சீனாவோட அரசாங்கம் திருந்துறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. திரும்ப என்ன காரியம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பாகிஸ்தான் கையில 5th ஜெனரேஷன் போர் விமானங்களை கொடுக்கறதுக்கு அவங்க முயற்சி பண்ணிட்டு வராங்க. 2027 ஆண்டுல 30ல இருந்து 40 வரைக்கும் J-35 5th ஜெனரேஷன் போர் விமானத்தை பாகிஸ்தானுக்கு கொடுக்கறதுக்கு சீனாவோட அரசாங்கம் முடிவு பண்ணிருக்கிறதா சர்வதேச ஊடகமா இருக்கிற தி APT வந்து செய்தி வெளியிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த விவகாரத்துல எங்களுக்கு தோன்றது என்னன்னா, துருக்கி அதுக்கப்புறம் சீனா நாட்டை நம்பி பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு எதிராக போர் நடத்துற பட்சத்துல உதவி பண்ற 2 நாடுகளும் எகிரி குச்சி ஓடி போயிடுவாங்க. ஆனா களத்துல பாதிக்கப்பட போறது பாகிஸ்தான் ராணுவ வீரர்களா தான் இருப்பாங்க. 4 நாள் போர்ல 6 ராணுவ தளங்களை பாகிஸ்தான் இழந்தாங்க. திரும்ப அடுத்து போர்னு வந்தாங்கன்னா பாகிஸ்தான் நாட்டில் இருக்க 14 ராணுவ தளங்களும் திரும்ப பயன்படுத்தவே முடியாத நிலைமைக்கு போகுன்றது தான் நிதர்சனமான உண்மைங்க. துருக்கி சீனா கிட்ட இருந்து ஆயுதம் வாங்கினமா உள்நாட்டில் ஸ்டண்ட் பண்ணமான்றதோட மட்டும் பாகிஸ்தான் நிறுத்திக்கிட்டா அவங்களுக்கு நல்லது. தப்பி தவறி இந்தியாவோட சண்டைக்கு வந்தாங்கன்னா அது அவங்களுக்கு மோசமான பின் விளைவுகளை தாங்க ஏற்படுத்தும். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு அடுத்ததா ட்ரம்ப் நிர்வாகத்தில் இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் ட்ரம்ப் என்ன பண்ணியிருந்தாருன்னா, இந்தியாவுக்கான ஒரு அமெரிக்க தூதரா செர்ஜி கோர்ன்றவரை ட்ரம்ப் வந்து நியமிச்சிருந்தாரு. அவர் வந்து இந்தியாவில் எப்படியாவது ட்ரம்ப் அரசாங்கத்தோட டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பையும் ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பையும் அதிகமாக்கிறதுக்கான முயற்சியில் அவர் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு வராரு. அந்த வகையில் இந்தியாவோட ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் போய் அந்த மாநிலத்தோட முதலமைச்சர்களை சந்திச்சு அமெரிக்காவோட ட்ரேட் ரிலேஷன்ஷிப் அதிகமாக்கிறதுக்கு அவர் தொடர் முயற்சியில் ஈடுபட்டு வராரு. அப்படி இப்ப செர்ஜி கோர் வந்து எந்த மாநிலத்துக்கு போயிருக்காருன்னா, காஷ்மீர் மாநிலத்துக்கு போயிருக்காருங்க. அங்க காஷ்மீரோட சீஃப் செக்ரட்டரி, அதுக்கப்புறம் காஷ்மீரோட முதலமைச்சரா இருக்க உமர் அப்துல்லாவையும் அவர் நேரில் சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாருங்க. இப்படி யூஷுவலான ட்ரேட் ரிலேஷன்ஷிப்புக்கான பேச்சுவார்த்தைங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் செர்ஜி கோர் கிட்ட சர்வதேச ஊடகங்கள் பேட்டி எடுத்திருந்தாங்க. அப்ப செர்ஜி கோர் அவர்கள் என்ன விஷயத்தை சொல்லியிருந்தாருன்னா, இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு பர்ஃபெக்டான பார்ட்னரா செயல்பட்டு வராங்க. எதிர்வர காலத்துல 2 நாடுகளோட பிணைப்பு இது வரைக்கும் வரலாற்றுல இல்லாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தாரு. அடுத்ததா காஷ்மீர் சம்பந்தமா பேசும்போது இந்தியாவுக்கு காஷ்மீர் ரொம்ப முக்கியமான நிலப்பரப்பா இருக்குதுன்னு அவர் சொல்லியிருந்தாருங்க. இப்படி சர்வதேச ஊடகங்கள் கிட்ட செர்ஜி கோர் அவர்கள் பேசும்போது காஷ்மீர் வந்து இந்தியாவோட ஒருங்கிணைஞ்ச நிலப்பரப்புன்றத உறுதி பண்ற விதமா அவர் சொல்லியிருந்ததை நம்மளால பார்க்க முடியுது. அமெரிக்க தூதர் இப்படி சொல்லிட்டாரா, உடனே பாகிஸ்தான் வயிற்றுல புளியை கரைச்சி போச்சுங்க. உடனே பாகிஸ்தானோட அரசாங்கம் என்ன பண்ணாங்க, அவங்களோட ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி பயன்படுத்தி
பத்தி ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணிட்டு அமெரிக்காவோட தூதரை நாங்க நேர்ல அழைச்சி கேள்வி கேட்டன்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உலக அரங்குல பாகிஸ்தானோட மரியாதை எந்த அளவு தேஞ்சு போயிருக்குதுன்றது எல்லா நாடுகளுக்குமே தெரியுங்க. அமெரிக்க வல்லரசு கேள்வி கேட்கிற நிலைமையெல்லாம் இன்னைக்கு பாகிஸ்தான் இல்லவே இல்லை. அமெரிக்க தூதரை அவங்க நேர்ல அழைச்சி கேள்வி கேட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் அவ்வளோ நம்புறதுக்கு இல்லைன்னு தான் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்களும் சொல்றாங்க. அடுத்ததான் 4வது காஷ்மீர் போர் ஏற்பட்டுச்சுன்னா அப்ப இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எடுப்பாருன்னு தான் பாகிஸ்தான் ஆட்சியாளர்கள் நம்பிட்டு இருந்தாங்க. இப்ப அதை உடைக்கிற விதமா தான் காஷ்மீர் விவகாரத்துல இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை ட்ரம்ப் அரசாங்கம் எடுத்திருக்காங்க. இந்தியாவுக்கு எதிராக போர் நடத்த துருக்கி சீனா நாட்டுக்கிட்ட இருந்து பாகிஸ்தான் ஆயுதங்களை வாங்கியிருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறாங்க. இப்படி நிறைய டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க கொடுக்குற ஜியோ பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ்ங்களை பார்க்குற சில நண்பர்கள் QR கோடை பயன்படுத்தி எங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் உதவ நினைச்சா இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். TNPC, SSC, RRBக்கு ஏற்ற சில புத்தகங்களை நாங்கள் டேக்டு ப்ராடக்ட்ஸாக கொடுத்துருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. உலகத்தை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிற வல்லரசு நாடுகள் போர் நடத்துகிற மனநிலையை கைவிட்டுட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையாக இருக்கிற கல்வி, உணவு, மருத்துவத்துக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. மற்றும் ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ். மற்றவங்க ஆசையை நிறைவேற்றுறது தானே கிக்கே இல்லங்க.